வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 1789 பிரான்சில் புரட்சி ஏற்பட்டு அங்கிருந்த முடியாட்சி ஒழிக்கப்பட்டு குடியாட்சி தோற்றுவிக்கப்பட்ட போது அருகில் இருந்த நாடுகளையும் பிரான்ஸ் கைப்பற்றி அங்கெல்லாம் குடியாட்சி முறை பரவலாக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒல்லாந்து மீது பிரான்ஸ் படையெடுக்க அந்த நாட்டு மன்னன் 5ஆம் ஆரஞ்ச் வில்லியம் தனது நட்பு நாடான பிரிட்டனுக்கு தப்பியோடி தஞ்சமடைகின்றார். பிரிட்டன் பிரான்சுக்கு எதிரி நாடு என்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய பிரிட்டன் 5ஆம் வில்லியம் மன்னனை கியூ மாளிகையில் தங்க வைத்து அவரிடமிருந்து அக்காலகட்டத்தில் இலங்கையின் கரையோர பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒல்லாந்து கவர்னர் பேன் எங்கல்பெக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்றது. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் திகதி இலங்கை தனது 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடவுள்ளது. இலங்கையில் பிரிட்டிஷ் ஆட்சி எவ்வாறு ஆரம்பித்தது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆணோ பெண்ணோ பொதுவாக ஒருவரை எமக்கு பிடித்தது என்று சொன்னால் ஒன்றில் அவரது அழகு பிடிச்சிருக்கும், அல்லது அவரது சில நல்ல பண்புகள் பிடிச்சிருக்கும், அல்லது எதற்கு பிடிச்சிருக்கோ தெரியல ஆனா பிடிச்சிருக்கும். உலகில் எவ்வளவோ பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இருக்கும்போது வெறும் 65,610 சதுர கிலோமீட்டர் அளவுள்ள இந்த குட்டி நாடான இலங்கையை ஏன் பிரிட்டனுக்கு பிடிக்க வேண்டும்? இதை கைப்பற்றுவதால் அவர்களுக்கு என்ன லாபம் என பார்த்தால், முதலாவது இலங்கையின் லொகேஷன், அமைவிடம். இந்து சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு தனி தீவாக இருப்பதால் பண்டைய காலத்தில் சீனாவிலிருந்து மலாக்கா ஊடாக வரும் வர்த்தக கப்பல்கள் இலங்கையில் நங்கூரமிட்டு ஃபியூவல் அடித்து பழுது பார்த்து மீண்டும் துருக்கியின் இஸ்தான்புல்லுக்கு பயணிக்கக்கூடியதான பாதையில் இலங்கை அமைந்திருந்தது அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. அடுத்து இந்து சமுத்திரத்தில் பயணிக்கக்கூடிய எல்லா கப்பல்களையும், முக்கியமாக எதிரி நாட்டு கப்பல்களை நோட்டமிடக்கூடிய மாதிரியான இடத்தில் இலங்கை அமைந்திருந்தது. மேலும் இந்து சமுத்திரத்தில் தமது கடல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இயற்கை துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டது. பருவப்பெயர்ச்சி காலங்களிலும் எதிரி கப்பல்கள் தாக்க வரும் போதும் தமது கப்பல்களை பாதுகாப்பாக ஒளித்து மறைத்து வைத்திருக்கக்கூடிய வசதிகளை கொண்டது திருகோணமலை துறைமுகம். இந்தியாவில் சென்னை, மும்பாய், கல்கத்தா துறைமுகங்களில் தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லது கண்காணிப்பதற்கு இலங்கை ஒரு பொருத்தமான இடமாக கருதியதால் இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என எண்ணினார்கள். சென்னையிலிருந்து மும்பாயை கண்காணிக்க இயலாது, மும்பையிலிருந்து கல்கத்தாவை கண்காணிக்க இயலாது, கல்கத்தாவிலிருந்து சென்னையை கண்காணிக்க இயலாது. ஆனால் இலங்கையிலிருந்து சென்னை, மும்பை, கல்கத்தா 3 மத்திய நிலையங்களையும் பாதுகாக்கலாம் என்ற நோக்கத்துடனும், அதாவது இந்தியாவின் கிழக்கு மேற்கு கரையோரங்களை வேவு பார்ப்பதற்கு இலங்கை தேவைப்பட்டது. மற்றது, இலங்கையில் தேயிலை, ரப்பர், தென்னை மற்றும் வாசனை திரவியங்களான கருவா, ஏலம், கராம்பு போன்ற பயிர்கள் விளைவதால் வர்த்தக லாபம் அடையலாம் என்றும், முத்து, மாணிக்கம், யானை தந்தம் போன்ற பெறுமதி வாய்ந்த பொருட்களை தாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் இவை விளையும் நாட்டை தாம் கைப்பற்றி ஆள்வதே சரியான வழி என தீர்மானித்தார்கள். அப்போ முதல் ஸ்டெப் வைக்கிறாங்க. 1762 ஒல்லாந்தர் ஆட்சி இலங்கையின் கரையோரத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போது, இதற்கு முதல் நான் கண்டி ராஜ்யத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். கண்டி ராஜ்யத்தை 13 மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். அதில் 9 சிங்கள மன்னர்களும் 4 நாயக்க மன்னர்களும் உள்ளடங்குவர். இந்த 9 சிங்கள மன்னர்களில் 9வது கடைசி சிங்கள மன்னன் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். அந்த காலங்களில் இலங்கை மன்னர்கள் பலர் தென்னிந்திய இளவரசிகளை திருமணம் செய்வது வழக்கம். இவரது மனைவி இந்தியாவின் தெலுங்கு தேச நாயக்கர் பரம்பரையைச் சேர்ந்தவர். நாயக்கர் பரம்பரை பிறப்பால் இந்துக்கள் ஆனாலும் திருமண உறவுகள் மூலம் பௌத்த சமயத்தை தழுவி சிங்கள மொழி கற்றவர்கள். இவர்களுக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் இறந்த பின் அவருடைய மனைவியின் சகோதரன், அதாவது மச்சான் ஸ்ரீ விஜயராஜ சிங்கன் ஆட்சி பீடம் ஏறுகிறார்.
தந்தையிடமிருந்து மகனுக்கு, அண்ணனிடமிருந்து தம்பிக்கு என்றிருந்த வழக்கம் போய் முதலாக நாயக்க வம்ச வழக்கப்படி மைத்துனருக்கு ஆட்சி பீடமேறும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த காலத்திலும் குடும்ப ஆட்சியா என்ற கேள்வி இப்பொழுது உங்கள் மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கும். ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் ஆட்சி பீடமேறுகின்றார். இவரிலிருந்து நாயக்கர் பரம்பரை கண்டி ராஜ்யத்தை ஆளத் தொடங்குகின்றது. ஒருவர் இறப்புக்கு பின் ஒருவராக தொடர்ந்து கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என கண்டியை ஆட்சி செய்கின்றனர். 1815 பிரிட்டிஷ் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றும் போது இறுதி மன்னனாக ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனுடன் இலங்கையில் மன்னராட்சி நிறைவுக்கு வருகின்றது. 1762 கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் கண்டி ராஜ்யத்தை ஆளும் போது முதலாக பிரிட்டிஷ் தூதுவர் ஜான் பைப்பர்ஸ் வந்து மன்னனிடம், உங்களோட நாங்கள் வர்த்தக உறவு வச்சு கொள்கிறோம், ஆனால் கரையோரத்தில் இருக்கிற ஒல்லாந்தரை அடித்து விரட்ட வேணும், இதுக்கு நீங்கள் படையுதவி தந்தா நல்லது என்று கூற, இல்லை அவங்களும் நாங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள் கிளம்புங்க என்றவுடன் பேச்சுவார்த்தை தோல்வி அடைகின்றது. பின்பு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் இறந்து ராஜாதி ராஜசிங்கன் ஆட்சியில் இருந்தபோது கியூபைட் வாரியர் வந்து ஒல்லாந்தர விரட்ட படையுதவி தாங்க வர்த்தகுறவு தொடங்குவோம் என்று கூற அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைகின்றது. அதன் பின் 1795 ராபர்ட் ஆண்ட்ரூஸ் மன்னனிடம் போய், 2 பேரும் ஒல்லாந்தர விரட்ட வேண்டி வந்தா படையுதவி தருவீங்களா எனும் போது அந்த பேச்சுவார்த்தை பிரிட்டிஷுக்கு சாதகமாக அமைந்து, நான் முதல்ல சொன்ன கியூ கடிதம் இலங்கையின் கரையோரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒல்லாந்த ஆளுநர் பேன் எங்கல்பெக்கிடம் கொடுக்கப்படுகின்றது. ஒல்லாந்தரிடம் இருக்கும் இலங்கை பிரான்சியர் வசமாவதை தடுப்பதற்காக டெம்பரரியா தற்காலிகமாக அதனை பிரிட்டிஷிடம் ஒப்படைக்கவும் என அந்த கியூ கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஒல்லாந்த ஆளுநர் அதை ஏற்க மறுத்ததால் போர் மூண்டு 1796 பிப்ரவரி 16 இலங்கையின் கரையோரம் முழுவதும் பிரிட்டிஷ் வசமாகின்றது. இதற்கு பின் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் அடக்குமுறைகளும் மக்களின் அதற்கு எதிரான கிளர்ச்சிகளும் கண்டி ராஜ்யம் எப்படி தந்திரோபாயமாக வீழ்த்தப்பட்டு மன்னனும் அரசியும் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவது பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.